ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பாதாம் பிசின் பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானதும் சத்தானதும். இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரு 7 to 8 hours நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊறி பொங்கி அப்படி பனிக்கட்டி மாதிரி வந்திருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்கும், அதை நம்ம வடிகட்டிடணும். ஸோ இப்போ டீ வடிகட்டுற ஃபில்டரில் இந்த மிக்ஸ் அப்படியே ஊற்றினோன்னா தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதை மட்டும் எடுத்து காய்ச்சி ஆற வச்ச பாலில் கலந்துடலாம். நல்லா கலக்கி விட்டோன்னா அப்படியே ரவை மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். டம்ளர் பாலுக்கு தேவையான 3 டீஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய எசன்ஸு, நான் அந்த ரோஸ் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ் எசன்ஸு 2 அல்லது 3 டீஸ்பூன் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றி கலக்கிட்டோன்னா அவ்வளோ சூப்பரான பாதாம் பிசின் பால் ரெடி ஆயிரும். இது ரொம்பவே உடம்புக்கு சத்தானதும் கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.